Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம LeetCode 75ல இருந்து 27th ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். பிஃபோர் சால்விங் த ப்ராப்ளம் நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்துட்டு தென் பைத்தான் கோடிங் வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க கொஸ்டின் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அட் த சேம் டைம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ப்ராப்ளமும் கூட. நம்பர் ஆஃப் ரீசன்ட் கால்ஸ் அப்படின்றது தான் கொஸ்டினோட டைட்டில். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கியூவில் இருக்க ஒரு ஈஸி லெவல் ப்ராப்ளம். யூ ஹாவ் அ ரீசன்ட் கவுண்டர் கிளாஸ் வித் which counts the number of recent requests within a certain time frame. Implement the recent counter class. Recent counter class வந்து கொடுத்துருக்காங்க. Initialize the counter with 0 recent request. Next பார்த்தீங்கன்னா ping அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. Adds a new request at a time t where t represents sometimes in millisecond and returns the number of requests that has happened in the past 3000 millisecond, including the new request. Specifically return the number of requests that have happened in the inclusive range t minus 3000 comma t. It is guaranteed that every call to ping uses a strictly larger value of t than the previous call. அதாவது கொஸ்டின் படித்தா உங்களுக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும். பட் வந்து நான் கொஞ்சம் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். யூ ஹாவ் அ கிளாஸ் ரீசன்ட் கவுண்டர்னு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. தட் கவுண்ட்ஸ் த ரீசன்ட் ரெக்வஸ்ட். அது வந்து ரீசன்ட் ரெக்வஸ்ட் எவ்வளோ அப்படின்றத கவுண்ட் பண்ணும். within the last 3000 millisecond, அதாவது லாஸ்ட் 3000 மில்லிசெகண்டில் எவ்வளோ கால்ஸ் வந்திருக்கு ரீசன்ட் கால்ஸ் இன்க்ளூடிங் த லாஸ்ட் கால் வந்து அது கவுண்ட் பண்ணும். இம்ப்ளிமெண்ட் டூ ஃபங்க்ஷன். Init to initialize the counter, ping function to add a new request at time t and return the number of requests in past. அதாவது லாஸ்ட் 3000 மில்லிசெகண்டில் நம்மளுக்கு எவ்வளோ பிங்ஸ் வந்திருக்கு அப்படின்றத தான் கவுண்ட் பண்ண போகிறோம். ஓவரால் இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீசன்ட் கவுண்டர் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இது வந்து நல் வேல்யூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் டைமில் வந்து நம்மளுக்கு இது பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செல்ஃப் டாட் கியூன்றது நம்ம இனிஷியலைஸ் பண்ண கியூவை நம்ம ஒவ்வொரு டைமும் அந்த டைம் ஃப்ரேம் வந்து நம்ம அந்த கியூவோட அப்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இங்கே வந்து கண்டிஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. வைல் செல்ஃப் டாட் கியூ ஆஃப் 0 இஸ் லெஸ் தென் t minus 3000. அதாவது கரண்ட் வேல்யூ வந்துட்டு லெஸ் தென் t minus 3000 இருந்துச்சுன்னா நம்ம பாப் லெஃப்ட் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா நம்ம அதை அப்படியே விட்டுறோம். ஸோ இதுதான் ஓவரால் கான்செப்ட். இந்த ப்ராப்ளமுடைய அப்ரோச் பார்த்தீங்கன்னா யூசஸ் அ கியூ டு ஸ்டோர் தி டைம் ஸ்டாப் ஆஃப் அன் இன்கமிங் ரிக்வஸ்ட். அதாவது இன்கமிங் ரிக்வஸ்ட் அது வந்துச்சுன்னா அதை நம்ம கியூவில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். கியூலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுவோம். ஸோ பாப் லெஃப்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் அதுக்கு. வென் நியூ ரெக்வஸ்ட் கம்ஸ், அதாவது புது ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா ஆட் இட் டு த கியூ, அதாவது கியூவில் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணுவோம். ரிமூவ் த எலமெண்ட் ஃப்ரம் த ஃப்ரண்ட் ஆஃப் தி கியூ. ஃப்ரண்ட்லேருந்து தான் நம்ம கியூ கான்செப்டில் ரிமூவ் பண்ணுவோம் எலமெண்ட்ஸை தட் ஆர் ஓல்டர் தென், அதாவது அது வேல்யூ வந்து லெஸ் தென் t minus 3000 இருந்துச்சுன்னா நம்ம பாப் லெஃப்ட் வந்து பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் த சைஸ் ஆஃப் தி கியூ இஸ் தி நம்பர் ஆஃப் ரீசன்ட் ரெக்வஸ்ட். அதாவது எத்தனை சைஸ் இருக்கும் அதுதான் அதோடைய ரீசன்ட் ரெக்வஸ்ட். ஸோ இதுதான் ஓவரால் கான்செப்ட். அதாவது அந்த கரண்ட் வேல்யூ லெஸ் தென் t minus 3000 இருந்துச்சுன்னா நம்ம வந்து பாப் லெஃப்ட் பண்ணிடுவோம். ஸோ வாங்க இதுக்கான பைத்தான் கோடிங் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம LeetCodeோட அஃபிஷியல் வெப்சைட் குள்ள போகலாம். ஆல்ரெடி நம்ம 26 ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஸோ நீங்க அதெல்லாம் செக் பண்ணணும்னா என்னோட பிளேலிஸ்டான LeetCode 75ல செக் பண்ணி பாருங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராப்ளம்க்கான கோடிங் எக்ஸ்பிளனேஷனோட நான் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இன்னைக்கு என்ன ப்ராப்ளம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூல இருக்க ஃபர்ஸ்ட் ஈஸி லெவல் ப்ராப்ளம் நம்பர் ஆஃப் ரீசன்ட் கால்ஸ் தான். இதுக்கான சொல்யூஷன் வந்து இப்போ பார்த்துடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்துட்டு Q வந்து டிஃபைன் பண்ணணும். செல்ஃப் டாட் கியூ ஈக்குவல் டு டிக்யூ அப்படின்ற அந்த Q வந்துட்டு நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செல்ஃப் டாட் கியூ டாட் அப்பெண்ட் டி, அதாவது டைம் நமக்கு ரெக்வஸ்ட் வருது இல்ல, அந்த டீயை வந்துட்டு நம்ம வந்து கியூவோட அப்பெண்ட் பண்ண போறோம். ஸோ செல்ஃப் டாட் கியூ டாட் அப்பெண்ட் டி அப்படின்றது கொடுத்துருக்கேன். வைல் செல்ஃப் டாட் கியூ, அதாவது அந்த கியூ வந்துட்டு எம்டியா இருக்கக்கூடாது. அண்ட் அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் டாட் கியூ ஆஃப் 0, அதாவது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இந்த கியூ 0ன்றது 0 இண்டெக்ஸ் வந்து குறிக்குது. செல்ஃப் டாட் கியூ ஆஃப் 0 வந்துட்டு லெஸ் தென் t minus 3000 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து நம்ம பாப் பண்ணிடும். ஸோ செல்ஃப் டாட் கியூ டாட் பாப் லெஃப்ட் அப்படின்றத கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லாஸ்டா என்னத்தை நம்ம ரிட்டர்ன் பண்றோம்னா அந்த லென்த் தான் ரிட்டர்ன் பண்றோம். ஸோ எவ்வளவு ரெக்வஸ்ட் வந்திருக்கு அப்படின்ற அந்த கவுண்ட் தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். பாத்தீங்கன்னா லென் ஆஃப் செல்ஃப் டாட் கியூ அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிருக்கேன். ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்பயே பாத்திரலாம். இப்போ நான் செல்ஃப் டாட் கியூ வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். செல்ஃப் டாட் கியூ அப்படின்ற எம்டி கியூ வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருக்கு. இப்போ 2 வந்து பிங் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் வந்து அது கியூவோட அப்பெண்ட் ஆகும். ஸோ 2 வந்து கியூல ஜாயிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா வைல் கண்டிஷன் வந்து செக் பண்ணும். வைல் செல்ஃப் டாட் கியூ, அதாவது எம்டியா இருக்குதான்னு பாக்குது. எம்டியா இல்ல. அண்ட் அட் சேம் டைம் செல்ஃப் டாட் கியூ ஆஃப் 0, அதாவது ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் இப்போ என்ன இருக்கு 2 அப்படின்றது தான் இருக்கு.
2 less than 3 t minus 3000 பார்க்கும். அதாவது starting index 2 less than இப்ப current value of t வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 2 minus 3000 அப்படின்னா நமக்கு 2998 வரும். அதாவது மைனஸ்ல வரும், minus 2000. இது வந்து கண்டிஷன் ஃபால்ஸ், அதனால இந்த லூப்பை விட்டு எக்ஸிட் ஆகி அது வந்துட்டு லாஸ்டா ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ அப்போதைக்கு நம்மளுக்கு எத்தனை பிங் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிங் 2 இருக்க இடத்துல நம்மளுக்கு 1 அப்படின்ற லென்த் தான் இருக்கும். நெக்ஸ்ட் பிங் 3 நம்ம வந்து வருவோம். பிங் 3 வந்து அதே மாதிரி தான் திருப்பி வந்துட்டு அப் அண்ட் ஆகும். டீயோட நம்ம கியூவோட அந்த டைம் வந்து அப் அண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நான் 3 அப்படின்றத கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கியூ எம்டியா இருக்குதான்னு பாக்குது, எம்டியா கியூ இல்ல. அண்ட் செல்ஃப் டாட் கியூ இப்போ என்ன ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 தான் இருக்கு. இப்போ நம்மளுடைய டி வேல்யூ பாத்தீங்கன்னா 3 அப்படின்னு இருக்கு. 3 மைனஸ் 3000 பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2997 அப்படின்றது வரும். ஸோ இந்த கண்டிஷனுமே ஃபால்ஸ் தான். ஸோ அதனால இந்த லூப் விட்டு எக்ஸிட் ஆகிட்டு லாஸ்டா ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ இதோட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட லென்த் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 இருக்கு. சோ அதனால பிங் 3 கிட்ட நான் வந்து 2 அப்படின்ற லென்த் வந்து கொடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிங் 3003 வரும்போது அதே மாதிரி அது வந்து ஃபர்ஸ்ட் அப்பெண்ட் ஆகும். ஸோ வந்து நம்ம இதுல அப்பெண்ட் பண்ணிக்கலாம். 3003 அப்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து கண்டிஷன் செக் பண்றோம். செல்ஃப் டாட் கியூ எம்டியா இருக்குதான்னு பாக்குறோம், எம்டியா இல்ல. அண்ட் செல்ஃப் டாட் கியூ ஆஃப் 0 அதாவது ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து பாக்குறோம் 2 less than இப்ப பாத்தீங்கன்னா இங்க வேல்யூ வந்து 3003. கரண்ட் டீயோட வேல்யூ பாத்தீங்கன்னா 3003 மைனஸ் 3000 பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 3 அப்படின்றது கிடைக்கும். கண்டிஷன் வந்து நம்ம செக் பண்றோம். 2 less than 3 அப்படின்ற கண்டிஷன் பாக்குறோம். இந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூவா இருக்கு. ஸோ கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை பாப் லெஃப்ட் பண்றோம். அதாவது ஒரு எலமெண்ட் வந்து நம்ம கியூல இருந்து ரிமூவ் பண்றோம். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பாத்தீங்கன்னா 2. ஸோ இது வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். நெக்ஸ்ட் பாப் லெஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி வந்து நம்ம கண்டிஷன் செக் பண்றோம். கியூ எம்டியா இருக்குதான்னு பாக்குறோம், எம்டியா இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டார்டிங் வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 இருக்கு. அப்படின்றது செல்ஃப் டாட் கியூ ஆஃப் 0 வேல்யூ 3 இருக்கு. இஸ் லெஸ் தென் 3 டி மைனஸ் 3000 பாக்கணும். இப்ப டீயோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3003 மைனஸ் 3000 வந்து 3 தான். சோ இது வந்து லெஸ் தெனா இல்ல. சோ கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆயிரும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டா கண்டிஷன் ட்ரூ ஆகும். பட் இங்க லெஸ் தென் மட்டும் தான் இருக்கு. சோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி லூப் விட்டு வெளில வந்துரும். லாஸ்டா இதோட லென்த் நம்ம ரிட்டர்ன் பண்றோம். சோ இதோட லென்த் பாத்தீங்கன்னா 2 தான் இருக்கு. சோ 3, 3003 வேல்யூ தான் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிங் 7000 இருக்கும் போது நம்ம அதை ஃபர்ஸ்ட் வந்து அப்பெண்ட் பண்ணுவோம் நம்ம கியூவோட. சோ 7000 அப்படின்றத நம்ம கியூல வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கண்டிஷன் செக் பண்றோம். பாத்தீங்கன்னா இங்க கியூ வந்து எம்டியா இருக்குதான்னு பாக்குறோம், எம்டியா இல்ல. அண்ட் ஸ்டார்டிங் ஆஃப் கியூ அதாவது ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்ன இருக்கு 3 less than t minus 3000. இங்க டீயோட வேல்யூ என்ன 7000 மைனஸ் 3000 வந்து நம்மளுக்கு 4000 அப்படின்றது கிடைக்கும். சோ கண்டிஷன் வந்து இந்த இடத்துல ட்ரூவா இருக்கு. ட்ரூவா இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், பாப் லெஃப்ட் அதாவது லெஃப்ட்ல இருக்க ஒரு எலமெண்ட் அதாவது 3 வந்துட்டு இப்ப ரிமூவ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் அகைன் இந்த செக் பண்றோம். செல்ஃப் டாட் கியூ வந்துட்டு எம்டியா இருக்குதான்னு பாக்குறோம், எம்டியா இல்ல. அண்ட் செல்ஃப் டாட் கியூ ஆஃப் 0 இந்த இடத்துல இப்ப ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்னவா இருக்கு 3000 அப்படின்றது ஸ்டார்டிங் இண்டெக்ஸா இருக்கு. சோ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் லெஸ் தென் t minus 3000 பாக்குறோம். t இப்ப கரண்ட் வேல்யூ ஆஃப் t என்ன 7000 minus 3000 வந்து நம்மளுக்கு 4000 அப்படின்றது கிடைக்கும். சோ 4000 ஓட லெஸ் தென் அதான் இருக்கு. சோ கண்டிஷன் ட்ரூ. அப்போ வந்து நம்ம செல்ஃப் டாட் கியூ டாட் பாப் லெஃப்ட்னா ஸ்டார்டிங்ல இருக்க ஒரு வேல்யூ வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம், பாப் பண்ணி எடுத்துறோம். நெக்ஸ்ட் இப்ப 7000 மட்டும் தான் இருக்கு. சோ கண்டிஷன் வந்து 7000 அப்ளை ஆகாது. சோ இதோடைய லென்த் பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கு. சோ அதனால 7000 பிங் வரும்போது நம்மளுக்கு ஒரு கால் தான் இருக்கும். சோ இதுதான் ஓவரால் அவுட்புட் ஃபார் திஸ் ப்ராப்ளம். இந்த கான்செப்ட் ரொம்பவே ஈஸி தான். நீங்க பொறுமையா அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா புரியும். சோ இந்த கோட் வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். கோட் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு எரரும் இல்லாம ரன் ஆயிடுச்சு. சோ ரன் ஆகி முடிச்சோடனே நம்ம கோட் வந்து சப்மிட் பண்ணிடலாம். சோ கோட்மே சப்மிட் ஆயிடுச்சு. இந்த ப்ராப்ளம்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் அண்ட் குவரிஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். until then bye from me.